ஹாய் ஐம் வெங்கடேஷ். இன்னைக்கு நம்ம 18வது டே vlog. இன்னைக்கு நம்ம காலையில் ப்ராக்டிஸ்க்கு வேகமாகவே கிளம்பி கிரவுண்டுக்கு போயிட்டு இன்னைக்கு நம்மளுக்கு வந்து த்ரோ செஷன் முந்தி விட இன்னைக்கு த்ரோ வந்து நல்லாவே போச்சு. ஏன்னா ரெஸ்ட் எடுத்துட்டு போட்டால் நல்லா த்ரோ வருது. சரின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் டெக்னிக்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு கோச் நிறைய சொல்லித் தந்தாங்க. அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நம்ம டிஸ்கஸ்லாம் எடுத்து பேக்குள்ளே வச்சுட்டு ஹாஸ்டலுக்கு கிளம்பியாச்சு. சரி இன்னைக்கு போயிட்டு என்ன சாப்பாடு அப்படி யோசிச்சுட்டு போகிறப்போ சரின்னு சொல்லிட்டு ப்ரோட்டீன் பவுடர் அதுதான் ரொம்ப முக்கியம். அது போயிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவருக்குள்ளேயே நம்ம வந்து ப்ரோட்டீன் சாப்பிட்டா நல்லா அப்சார்ப் ஆகும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு அது சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்மளும் கரெக்டாக காலேஜுக்கு கிளம்பியாச்சு. காலேஜ் கிளம்பிட்டு ஈவினிங் வந்து ஜிம்முக்கு போகலான்னு பார்த்தா ஒரே கால் வலி, என்ன பண்ணுறேன்னே தெரில. என்னடா திடீர்னு வலிக்குதுன்னு சொல்லிட்டு கோச்சிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன், இந்த மாதிரி கால் வலிக்குது என்ன பண்ண அப்படின்னு. அவர் நீ ஃபிசியோதெரப்பி சென்டருக்கு போடா அப்படின்னு சொன்னார். நானும் இருந்துட்டு சரி எங்கே இருக்குன்னு கேட்டதுக்கு நம்ம பழைய பஸ் ஸ்டாண்ட் கிச்சிப்பாளையம் போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட வந்து தயானாஸ் ஃபிசியோ சென்டர் சொல்லிட்டு அங்கே இருக்குது. நம்ம எப்பயுமே அங்கே தான் போவோமா, நம்ம கம்மியான அஃபோர்டபுள் ரேட்டும் பண்ணி தருவாங்க. இதான் நம்ம ஃபிசியோதெரப்பி ஆனால் வந்து உதயா அண்ணா. இவங்க வந்துட்டு எப்படி சொல்கிறது, நம்ம சரி பண்ணுறத விடாமல் நிறைய விஷயமும் சொல்லி தந்து தருவாங்க. அதுக்கப்புறம் இன்ஜுரிலாம் இல்லைப்பா இன்ஃப்ளமேஷன் தான் சொன்னார். அது சொன்னக்கப்புறம் தான் எனக்கு உசுரே வந்து சரி இன்ஜுரியெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எக்ஸசைஸ்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அதெல்லாம் பண்ணி முடிச்சு இதெல்லாம் ரெகுலராக பண்ணுங்கள் சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு கூட போயிட்டு ஒரு மஷ்ரூம் சூப் குடிச்சிட்டு நம்மளும் நிறைய விஷயங்கள் பேசிட்டு இந்தோட விலாகை முடிச்சுக்கிறேன். நாளைக்கு பார்க்கலாம். பாய் பாய்.